श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीय सव्वतन्तसतन्तो वेयन्ताय्यवय्यो मयि सन्निध्येवु सैसयं हि ययं मे नमहति यसाननाहम् सच्चन्दासान अच्युयं ठिरजोयिं कलुलनयि तडतमालम् अहिन्दनयरो सहायलेक्कगैन्दम् சகல சாஸ்திரங்களுடைய சாரமாக பிராகிருதத்திலே அருளி செய்த அச்சுத சதகம் அதை நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுகிறான் அப்படின்னா முதல்ல வேதம் சொல்லுகிறது. முதல்ல எம்பெருமானை சிருஷ்டிகர்த்தான்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அந்த சிருஷ்டியில இருக்கக்கூடிய வித்தியாசங்கள், வைஷமியங்கள், அதற்கு அவன் காரணமாக இருப்பதில்லை. அது அவரவர்களுடைய கர்மத்தினாலே வரக்கூடியது. மற்றபடி எம்பெருமான் சகலவிதமான காரணம். அவன்தான் உபாதான காரணம், அவன்தான் நிமித்த காரணம், சங்கல்பத்தினாலே சிருஷ்டிக்கிறான், எல்லாம் உண்டு. ஆனால் அந்த வைஷமியத்துக்கு மட்டும் அவன் காரணம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் அழகா சொல்றது. ஏன்னா நம்மளுடைய கர்மாதீனமாக நடக்கிறது. எப்படியானால் எள்ளு விதையிலேருந்து எள்ளு வரும், முதலான நெல்லு விதையிலேருந்து நெல்லு வரும். ஆனால் ஜலங்கிறது பொதுவான காரணம். அந்த மாதிரி எம்பெருமான் பொதுவான காரணம். அப்புறம் நாம் என்ன விதைக்கிறோமோ அதுதானே முளைக்கும். அது மாதிரி நாம் புண்ணியம் செய்தால் சுகம் முளைக்கும், பாபம் செய்தால் துக்கம் முளைக்கும். அது நம்மளுடைய ஒரு செயல்தான் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ 14வது ஸ்லோகம் பார்க்கணும். புரிஷா துஜ்ஜ விகூயே அச்சுய லட்சிய இத்தியா சன்னாயோ நத்தி பரம் துஜ்ஜானம் சாவிசிரீகோயே துஜ்ஜ கிம் உனஈயரம் புருஷாஸ்தவ விபூதிஹி அச்சுத லக்ஷ்மியாஹ ஸ்திரீ சம்ஞாஹ நாஸ்தி பரம் யுவயோஹோ சாபி ஸ்ரீர்பவதி தவ கிம் புனரிதரது. இந்த சிருஷ்டியில ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்ற. ஆச்சரியமான சிருஷ்டி, ஆச்சரியமான ரக்ஷா எல்லாம் நடக்கிறது. சிருஷ்டி ரக்ஷா எல்லாம் பண்றான் பெருமாள். ஆனா எதுவுமே தான் தனியா பண்ணுவதில்லை. கூட லக்ஷ்மி தேவி பிராட்டியாரையும் சேர்த்துதான் சிருஷ்டிண்டு தம்பதிகள் தான் சிருஷ்டி செய்கிறார்கள், தம்பதிகள் தான் ரட்சணமும் செய்கிறார்கள். என்னன்னு கேட்டா லோக நியாயம் சொன்னார் திருக்குறைய பிரான் பிள்ளான் அழகா ஒரு விஷயம் சொல்லிருக்கார். லோக நியாயம் அப்படின்னா உலகத்துல அம்மா அப்பாவுக்கு குழந்தை பிறக்கிறது. அப்ப ரட்சணம் பண்றா யாரு, அம்மாவா அப்பாவா கேட்டா 2 பேரும் தானே ரட்சணம் பண்றா. அந்த மாதிரி 2 பேருக்கும் தானே குழந்தை, அது மாதிரி 2 பேருக்கும் தான் சேஷம் இந்த உலகம். 2 பேரும் சேர்ந்துதான் ரட்சணம் பண்றார்கள் அப்படின்னு லோக நியாயத்துல இருக்கு. அதுல ஒரு விஷயம் ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல சொல்ற. இங்க இந்த லோகத்துல புருஷர்கள்னு யார் யார் இருக்காளோ அவெல்லாம் பகவான் ஹரியனுடைய அம்சம். ஸ்திரீகள் யார் யார் இருக்காளோ அவெல்லாம் லக்ஷ்மி தேவியினுடைய அம்சம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. தேவதிர்யங் மனுஷ்யேஷு உன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்திரீனாம் நீ லக்ஷ்மீர் மைத்ரேய நானயோர் வித்யதே பரம். தேவர்களாகட்டும், மிருகங்களாகட்டும், பட்சிகளாகட்டும், மனுஷர்களாகட்டும், இந்த ஜீவர்களை பார்த்தோம்னா புருஷன் ஸ்திரீ அப்படின்னு ஒரு வித்தியாசம் இருக்கு எல்லாத்திலையுமே. பாம்புல இருந்து பார்த்தா கூட எல்லாத்திலையும் வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த வித்தியாசத்தோட தான் சிருஷ்டியே நடக்கிறது. அதுல புன்னாமா பகவான் ஹரிஹி, புருஷன் அப்படிங்கிறவன் பகவான் ஹரிதான். அதாவது அவருடைய ரட்சணம் அவருடைய சிருஷ்டியில இருக்கான். ஸ்ரீநாம்னி லக்ஷ்மீர் மைத்ரேய, ஸ்ரீங்கவள் லக்ஷ்மி தேவி தான். அதாவது அவளுடைய ரட்சணம் அவருடைய அம்சத்துல இருக்கான் அப்படின்னு சொல்ற இதுல. அதுக்கப்புறம் ஒரு வரி இருக்கு, நானயோர் வித்யதே பரம். இவா 2 பேர் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படின்னா. இவா 2 பேர் சேர்ந்துதான் எல்லாத்தையும் ரட்சிக்கிறார்கள். இவா இல்லாமல் வேற எதுவும் கிடையாது அப்படின்னு.
இப்ப இந்த இடத்துல இந்த கடைசி வரி முக்கியம். நான் அனயோகு வா 2 பேர் தவிரன்னு அர்த்தம். அதனால புருஷன் ஸ்திரீ அப்படின்னு பிரிச்சு சிருஷ்டி இருக்கும் இல்லையோ, அதுக்கேத்த மாதிரி ஈஸ்வரர்களும் பிரிச்சு இருக்கான். பெருமாள் லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில 2 பேரும் எல்லாரையும் சிருஷ்டிக்கிறார், 2 பேரும் எல்லாரையும் ரட்சணம் பண்ணிக்கிறார்கள் அப்படிங்கறதுதான் உண்மை. இருந்தா கூட நமக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிரிச்சு, எப்போ சிருஷ்டிங்கிறது பிரிச்சு ஆச்சோ அது மாதிரி நமக்கும் புரியணும் இல்லையோ, அதனால அவர்கள் பிரித்து தாமாக பிரித்து கொண்டு நீ புருஷர்களை எல்லாம் நீ பார்த்துக்கொள், ஸ்திரீகளை எல்லாம் தாயார் பார்த்து கொள்ளட்டும் அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. புருஷஸ்தவ விபூதி அச்சுதா, புருஷர்கள் எல்லாம் உன்னுடைய விபூதி, உன்னுடைய செல்வங்கள். லக்ஷ்மியாக ஸ்திரீ சம்ஞாக, ஸ்திரீங்கிற பெயர்ல இருக்கிறாள் லக்ஷ்மியினுடைய விபூதிகள், அவளுடைய செல்வங்கள். நாஸ்தி பரம் யுவயோகோ, உங்க 2 பேரை தவிர வேற மேலானது, உங்களை விட்டு பிரிஞ்சு உங்களை காட்ட உயர்ந்ததுன்னு எதுவும் கிடையாது. சாபி ஸ்ரீர் பவதி தவ, அப்படி பண்ண அந்த லக்ஷ்மியும் உம்முடையவன். கிம் புனரிதர்த்து, அப்ப மற்றதை பத்தி கேட்பானேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது 2 பேர் இப்படி சொல்லியிருந்தா கூட அதிலும் லக்ஷ்மி தேவி பெருமாளை சேர்ந்தவர், பெருமாளுக்கு சேஷமா இருக்கிறவர். அப்ப மற்றதை பத்தி கேட்பானே, சர்வம் பெருமாளுக்கு சேஷம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இங்க அந்த ஸ்ரீ விஷ்ணு புராண ஸ்லோகத்தை அடிப்படையா வைத்து அதே பதங்களை வச்சு போடுற. இங்க புருஷர்கள்லாம் எம்பெருமானுடைய செல்வங்கள், ஸ்திரீகள் எல்லாம் லக்ஷ்மியினுடைய செல்வங்கள், என்ன அவாவா பாத்துக்கிறா அப்படின்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் புருஷனாகட்டும் ஸ்திரீ ஆகட்டும் பெருமாள் தாயார் 2 பேரும் தான் பாத்துக்கிறான், இதுதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப இப்படி ஒரு வித்தியாசம் ஒன்று காமிக்கிறார், தேசிகன் காமிக்கிற புராணத்துல இருக்கு. இதுக்கு விளக்கத்தை தேசிகனே ஸ்தோத்திரத்தை பாஷ்யத்துல எழுதியிருக்கார். இது என்ன அர்த்தம் இதுக்கு அப்படிங்கறத, என்ன அர்த்தம்னா என்ன தாற்பயம், என்ன கருத்து அப்படின்னு எழுதியிருக்கார். என்ன கருத்துன்னு கேட்டான்னா 2 பேரும் தான் ரட்சிக்கிறான். ஆனால் கூட ஒரு விசேஷ அபிமானத்தோட பெருமாள் ரட்சிக்கிறாராம், விசேஷ அபிமானத்தோட தாயார் ரட்சிக்கிறாராம். புருஷால விசேஷ அபிமானத்தோட பெருமாள் ரட்சிக்கிறார், இவன் நம்மளவன். தாயார விசேஷ அபிமான, அதாவது ஸ்திரீகளை விசேஷ அபிமானத்தோட தாயார் ரட்சிக்கிறார். அதாவது குழந்தைகளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா 2 பேருக்கும் தானே குழந்தைகள், அந்த குழந்தைகளை 2 பேரும் தானே பார்த்துப்பா. ஆனா அதுல திடீர்னு பார்த்தான்னா ஒரு குழந்தைகிட்ட தாயாருக்கு விசேஷ அபிமானம் இருக்கும், ஒரு குழந்தைகிட்ட அப்பாவுக்கு விசேஷ அபிமானம் இருக்கும். அவன் என் குழந்தை அப்படின்னு வாங்கும், இவன் என் குழந்தைன்னு. 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டு வேடிக்கையா இருக்கும். இல்ல உன் பையன் நீ என்ன வளர்த்துருக்க அப்படின்னு கேட்பான். வேற 2 பேருக்கு எதுக்கு சொல்றேன், அவளுக்கே ஒரு அபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. அபிமானம் இருக்கு அப்படின்னால இவ ரட்சகால் இல்லைன்னு இல்லை, அபிமானத்தோட ரட்சிப்பாங்கிறது மட்டும் தானே தவிர மற்றபடி பொதுவான ரட்சகர்கள் தான். ஏன்னா பொதுவான அம்மா அப்பா தானே, அந்த மாதிரி இங்க வச்சுக்கலாம். இதுக்கு உதாரணம் ஒண்ணு கூட தேசிகன் கொடுத்திருக்காரு. இல்ல சுவாமி அப்படி கூட அபிமானம் இருக்கும், 2 பேரும் தானே ரட்சிக்கிறான்னா அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். நமக்கு அபிமானம் இருக்கும் இல்லையா, அதை உதாரணம் வச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கார். அதாவது இங்கே நம்மளுக்குள்ளேயே பக்தர்கள், பெண் பக்தர்கள்லாம் தாயார்கிட்ட ரொம்ப அபிமானத்தோட இருப்பா, ஆண் பக்தர்கள்லாம் பெருமாள் கிட்ட ரொம்ப அபிமானத்தோட இருப்பா. பெண்களுக்கெல்லாம் தாயார் செலுத்தி ரொம்ப பிடிக்கும், விழுந்து விழுந்து சேவிப்பான். என்ன காரணம், தாயார் மகளிர், ஆண்டாள் மகளிர் சபா, பெருந்தேவி தாயார் மகளிர் சபா அப்படிலாம் போட்டுக்கிறான். அவ என்ன, அவர் என்ன ஆனாலும் பெண் அப்படிங்கிறபடினால புருஷா எல்லாம் பெருமாள் கிட்ட அபிமானத்தோட இருப்பாள், பக்தர்கள் கிட்டே அதே மாதிரிதான். ஆனா கூட பெருமாள் தாயார் 2 பேரும் தான் நம்ம சேவிக்கிறோம், இருந்தா கூட ஒரு விசேஷ அபிமானம் இருக்கும் அப்படின்னு. இது ஒரு உதாரணம். இன்னொரு உதாரணம் கூட ஒண்ணு கொடுக்குறேன். அது என்ன கேட்டான்னா, ஆபரணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ, ஆத்துலயே பார்த்தோம்னா ஆபரணங்கள்லாம் இருந்தா கூட பொதுதான் ஆபரணங்கள்லாம் இருந்தா கூட இது என்னுடைய ஆபரணம் அப்படின்னும் இது என்னுடைய ஆபரணம் அப்படின்னு விசேஷமான அபிமானம் இருக்குமா. செயின் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், புருஷன் போட்டுக்கிற செயின் ஒன்றும், அதான் அம்மா அப்பா போட்டுக்கிற செயின், அம்மா போட்டுக்கிற செயின், இது 2 பேருக்கும் சொந்தம் தான். ஏன்னு கேட்டான்னா தம்பத்தியோ சகாதிகாரக மனுஸ்மிருதியில இருக்கு.
இவருடைய சொத்து அவருடைய சொத்துன்னு குடும்பத்துல பிடிக்க கூடாது. எந்த சொத்தானாலும் 2 பேருக்கும் தான். அப்படிதான் கணக்கு சாஸ்திரத்தின்படி. புருஷனுக்கு இவன் பேர்ல இருக்கா அவன் பேர்ல இருக்கான்னு இப்பதான் பிரிக்கிறா, யார் பேர்ல இருக்குன்னு. மனுஸ்மிருதி கணக்குப்படி யார் பேர்ல இருக்குங்கிறதே கிடையாது, 2 பேர் பேர்லயும் தான் இருக்கு. அப்படிதான் கணக்கு, எல்லாமே ஜாயிண்ட் தான். அப்ப இந்த செயினானாலும் சரி அந்த செயினாலும் சரி 2 பேருக்கும் தான் சொந்தம். ஆனா கூட இது எனக்குன்னு இவர் போட்டுக்கிற, இது என்னுடைய செயின் அப்படின்னு அம்மா வச்சுக்கிறா இல்லையா, என்னுடைய சங்கிலி அப்படின்னு. அந்த மாதிரியாக பெருமாள் தாயாரு தாமாக பிரித்து கொண்டு இவர்கிட்ட விசேஷ அபிமானம், புருஷால் கிட்ட பெருமாளுக்கு விசேஷ அபிமானம், ஸ்திரீகள் கிட்ட தாயாருக்கு விசேஷ அபிமானம். அப்படி அபிமானத்தோடு அவர்கள் ரட்சணம் செய்கிறார்கள் அப்படின்னார். எதுக்காக இப்படி பிரிச்சுட்டு ரட்சணம் செய்கிறா அப்படின்னு கேட்டா, விசேஷ அபிமானத்தோட விசேஷ ரட்சணம் பண்ணணுங்கிறதுக்கு தான். பொதுவா ரட்சணம் பண்ணா போறாது, ஒரு ஸ்பெஷல் அட்டெண்டன்ஸ் சொல்றா இல்லையா, அது மாதிரி கிளாஸ்லாம் பாடம் நகைச்ச வாத்தியார்களுக்கெல்லாம் சொல்றான், சில வித்தியார்த்திகளை தேர்ந்தெடுத்து விசேஷ கவனிப்பு பண்ணுங்கோங்கிறான். எந்த வித்தியார்த்திகள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, நன்னா படிக்கிற வித்தியார்த்தியை தேர்ந்தெடுத்துக்கோங்க, அவனுக்கு விசேஷமா ஸ்பெஷல் அட்டெண்டன்ஸ் கொடுங்க. அப்புறம் அதிகமா படிக்கவே வராமல் முட்டாளா இருக்கணும் தேர்ந்தெடுத்துக்கோங்க, அவனுக்கு இன்னும் நிறைய விசேஷமா கவனிப்பு கொடுங்க. அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, யூஜிசில இருந்தெல்லாம் கொடுக்குறான். அஜ்ஜஸ் சுகம் இந்த 2 கட்டான இருக்கான், அவனை விட்டுருவா கடைசியில. அஜ்ஜஸ் சுகம் ஆராத்தியா சுகதரம் ஆராத்தியதே விசேஷஜான பர்திருஹரியோட ஒரு ஸ்லோகம். இந்த உலகத்துல முட்டாளா இருந்தா கூட பொழைச்சு விடலாம், ஏன்னா 4 பேர் ஐயோ பாவன்னுவான். புத்திசாலியா இருந்தா கூட பொழைச்சு விடலாம், ஏன்னா அவனே பொழைச்சிடுவான். 2 கட்டானா இருக்கான் பாரு, அவன் பாடுதான் திண்டாட்டம். ஏன்னா எல்லாரும் போட்டு வாட்டி வதைப்பா, இவனும் அவஸ்தைப்பட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு வேடிக்கையா. அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இப்ப என்ன கேட்டான்னா, பெரும்பாலும் தாயாரும் ரட்சிச்சா கூட ரொம்ப அபிமானத்தோட ரட்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக வேலை இப்படி பிரிச்சுக்கிறான். நீ புருஷன் கிட்ட அபிமானத்தோடு இரு, நீ ஸ்திரீ கிட்ட அபிமானத்தோடு இரு அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிச்சுக்கிறார்கள் அப்படின்றது. புருஷாஸ்தவ விபூதி அக்ஷித லக்ஷ்மியாக ஸ்திரீ சம்ஞாக. இது ஏன் அப்படி அபிமானத்தோட பண்றாங்க கேட்டா, நமக்கு புரியணுங்கிறதுக்கு தான். பெருமாளும் தாயாரும் நம்ம எப்படி ரட்சிக்கிறாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், நாஸ்தி பரம் யுவயோகோ, உங்க 2 பேரை தவிர உயர்ந்தது எதுவும் கிடையாது, உங்க 2 பேருக்கு வசப்படாதது எதுவும் கிடையாது, உங்க 2 பேர் அதீனம் இல்லாதது எதுவும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது விஷ்ணு புராணத்திலேயே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம், சாபி ஸ்ரீர் பவதி தவ கிம் புனரிதரத்து, இன்னொரு விஷயம் சொல்றார். அப்படிப்பட்ட அந்த ஸ்திரீ, அந்த தாயார் கூட எம்பெருமானை சேர்ந்தவர். ஏன்னா தெருவுக்கும் தெருவாகிய செல்வா அப்படின்னு கொஞ்சம், தெருவுக்கு கூட தெருவாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த தாயார் கூட என்ன பண்றார், எம்பெருமானுக்கு நான் சேஷபூதா அப்படிங்கிற, எம்பெருமானுக்கு நான் பாத சேவனம் பண்ணணும் அப்படிங்கிற. அப்போ சகலமும் கிம் புனரித்தது, மற்றதை பத்தி கேட்பானே. இந்த உலகத்தை எல்லாம் ஆளக்கூடிய ஈஸ்வரியான தாயார் இருக்காரு, அவரே பெருமாளுக்கு நான் சேஷனா இருக்கேன், சேஷபூதையா இருக்கேன்னு சொல்லும்போது மற்றவர்களை பத்தி கேட்பானே. அதனால எல்லாமே உமக்கு சேஷம்தான், உமாலை சிருஷ்டிக்கப்பட்டு உமாலை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது தான் எல்லாமே அப்படின்னு அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு ஏற்றம் அதையும் சொல்லிருக்க. இத அழகா என்ன சொல்லுவாங்க கேட்டான்னா, பெருமாள் தாயார் 2 பேரும் தான், உபயாதிஷ்டானம் ஏகம் சேஷித்வன் பேர், 2 பேரும் தான் சேஷியா இருக்கா, சுவாமிகளா 2 பேரும் இருக்கா. அதுல தாயார் என்ன பண்றார், அவரே ஒரு சங்கல்பம் பண்றார், அந்த பெருமாளுக்கு நான் சேஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்வத ஸ்ரீஸ்வம் விஷ்ணுஸ்வமசின்னு சீகுணர்த்த கோஷத்தில் வரும். தானே சங்கல்பிச்சுண்டு நான் பெருமாளுக்கு சேஷையா நான் இருக்கேன். எதுக்காக கேட்டா, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தெரியணும் அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளுக்கும் சேஷையாக இருந்துட்டு பாத சேவனங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாளுக்கு சமமா இருக்கிறவர் தான், ஆனால் கூட பெருமாளுக்கு சேஷையா இருக்கேன், நமக்காக பெருமாளுக்கு சேஷையா இருந்துட்டு நான் பரிச்சாரம் பண்றேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம், அது விட்டவளால் புருஷகாரமா இருக்கேன், இதெல்லாம் தாயார் பண்றேன். பெருமாளுக்கு சமமா இருக்காருங்கிறது எங்க தெரியும் கேட்டா, திருமார்பு நாச்சியா இருக்காரு இல்லையோ,
பெருமாளுடைய திருமார்பு நாச்சியார் இருக்கார். இப்ப பெருமாளுக்கு சமமா தாயார் இருக்கார். பெருமாளுக்கு சேஷபூத்தியா இருக்கார் அப்படின்னா பெருமாளுடைய திருவிடி கீழே பாத சேவனம் பண்ணும்படியாக இன்னொரு ரூபத்தை ஸ்ரீதேவி நாச்சியார் எடுத்துக்கிறார். உபயநாச்சிமாரா இருக்கார். இன்னொரு ரூபத்தை எடுத்துக்கிறார், பாத சேவனம் பண்றார். இப்படிலாம் பாக்குறோம் இல்லையோ. உபயநாச்சிமாரா இருக்கிறது எதுக்காகன்னு கேட்டார்னா புருஷகாரம் பண்றதுக்காக, பக்கத்துல இருந்து சிபாரிசு பண்றதுக்காக, காதோட சொல்லி சிபாரிசு பண்ணணும். திருமார்பில் இருக்கிறது எதுக்காக கேட்டா உபாயமாவும் இருக்கார். உபாயமா ஏன்னா பெருமா அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு உபாயமாகவே உள்ளுக்குள்ள இருந்துட்டு இருக்கார். திருமார்பில் இருந்துட்டு இருக்கார். அவரை விட்டு பிரிஞ்சு பெருமாள் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதனால பெருமாளை சேவிச்சோன்னா திருமார்பு நாச்சியார் விட்டா சேவிக்க முடியாது. அதனால 2 பேருமா சேர்ந்து உபாயம் அப்படிங்கிறதுக்காக திருமார்பு நாச்சியார் இருக்கார். பக்கத்துல இருக்கவர் புருஷகாரமா இருக்கார் அப்படின்னு பாக்குறோமோ இல்லையோ. அதே மாதிரி பாத சேவனம் பண்றவரா இருக்கார். அது எதுக்காக கேட்டா நமக்கு காண்பிப்பதற்காக. நான் எப்படி பெருமாளுக்கு சேஷ விருத்தி பண்றேன்னு பாருங்கோ, நீங்களும் அப்படி பண்ணுங்க. அம்மா அப்படிதானே இருக்கா. அம்மா பண்றத குழந்தைகள் எல்லாம் பண்ணும் இல்லையா. மனுஸ்மிருதி சொல்ற மாதிரி தம்பத்தியோ சகாதிகாரா அப்படின்னு இருக்கா மாதிரி 2 பேருக்கும் சக அதிகாரம். 2 பேரும் அம்மா அப்பா 2 பேரும் குழந்தைகளை பார்த்துக்கிறா. இருந்தா கூட அப்பா சொல்றதை கேட்டுன்னு அம்மா நடக்கிறான்னு வச்சோம். அப்போ அந்த மாதிரியாக இங்கே இருக்கான். அந்த சேஷத்துவத்தை அவரே ஏறிட்டுக் கொள்கிறார், தானே வைத்துக் கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட பிராட்டியும் பெருமாளுக்கு சேஷமா இருக்கச்சா, அப்போ பெருமாளை பத்தி கேட்கணுமா? கிம் புனரிதரத்து, மற்றதை பற்றி என்ன சொல்வது? எல்லாமே எம்பெருமானுக்கு எப்பவுமே சேஷம்தான். எல்லாமே எம்பெருமானை ரட்சகமாக கொண்டதுதான் அப்படிங்கிறது இதுல இருந்து ஸ்பஷ்டமா தெரியுது நமக்கு. புருஷாஸ்தவ விபூதிஹி அச்சுத லக்ஷ்மியா ஸ்திரீ சம்ஞாஹ நாஸ்தி பரம் யுவயோஹோ சாபி ஸ்ரீர்பவதி தவ கிம் புனரிதரித். இதுல நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அவ்வளவு சட்டுன்னு புரியாது. அந்த பெருமாளும் தாயாரும் 2 பேருமா சேர்ந்து அடேன் சுவாமி அந்த தாயாரானவர் பெருமாளுக்கு சேஷ்டமாக தான் இருக்கணுங்கிறத தானே எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிற விஷயம். இவா 2 பேர் இல்லாமல் உலகத்துல எதுவுமே கிடையாது. அடுத்த ஸ்லோகம் 15வது ஸ்லோகம். நகுதுஹ சரிசப்தகியா நாஹதுமம் யவ்வ சவ்வலோய சரன்னோ ஏயா வனானசாரம் இயமுனியும் தியசானஹ இயரவியந்தா நகலு தவ சதிருஷாப்யதிகாஹ நாதத்வமேவ சர்வலோக சரண்யஹ ஏதாவத் ஞானசாரம் இதி ஞாதும் த்ரிதசநாத இதர விசிந்தா. எம்பெருமானே, தேவநாத பெருமானே, உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது. உம்மை காட்டிலும் உயர்ந்தவர் அப்படிங்கிறது யாரும் கிடையாது. எல்லாருக்கும் சரண்யமாக நீதான் இருக்கீர். உன்னதான் எல்லாரும் சரணாகதி பண்ணணும். இதுதான் ஞான சாரம். சகல வேதாந்தத்தினுடைய சாரம் இதுதான். இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக தான் மற்ற விஷயங்கள்லாம். மற்ற என்னென்ன நாம படிக்கிறோமோ, அச்சேதனங்களை பத்தி என்ன படிக்கிறோமோ, சேத்தனங்களை பத்தி என்ன படிக்கிறோமோ, என்ன விசாரம் பண்றோமோ, எல்லாம் இதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவன் கிடையாது. எம்பெருமானுக்கு சமமானவரும் யாரும் கிடையாது. அவனே சர்வலோக சரண்யன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். இதுதான் ஞானசாரம். நகலு தவ சதிருஷ அபியதிகாக, தவ உனக்கு சதிருஷ சமமானவரோ அபியதிகாக உயர்ந்தவரோ நகலு கிடையவே கிடையாது. நத்வத் சமஸ்தாபியதிக குதோன்யா, வேதத்திலே இருக்கு இந்த விஷயம். பெருமாளுக்கு சமமாகவும் உயர்ந்தவரும் கிடையாது அப்படின்னு. நாத துவமேவ சர்வலோக சரண்யா, நீர் ஒருத்தந்தான் சர்வலோகத்துக்கும் சரண்யம், எல்லாத்துக்கும் ரட்சகன் நீர் தான். எல்லாரும் உண்மைதான் சரணாகதி பண்ணணும்.
ஏதாவது நல்லதோ கெட்ட அதாவது எதுவானாலும் சரணாகதியில மோட்சத்துக்கு மட்டும் இல்ல, எதுவானாலும் உங்ககிட்ட தான் வரணும் எல்லாரும். ஏதாவத் ஞானசாரம், இதுதான் ஆச்சாரியன் உபதேசம் பண்ற ஞானத்தினுடைய சாரம், சகல சாஸ்திரத்தினுடைய சாரம் இதுதான். இதி ஞாதும் திரிதசநாத இதர விசிந்தா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதர விசிந்தா, மற்ற விசாரங்கள் எல்லாம் பிரகிருதியிலேருந்து எப்படி உண்டாச்சு எல்லாம் இதுக்காக தான். ஏன்னா பிரகிருதியே இது உண்டாச்சு அது உண்டாச்சு எப்படி உண்டாச்சுன்னு எல்லாம் என்ன கேட்டா எல்லாத்தையும் எம்பெருமான் எப்படி வழி நடத்துகிறான். பிரகிருதியிலேருந்து மகத்து உண்டாச்சு, மகத்திலேருந்து அகங்காரம் உண்டாச்சுன்னா எம்பெருமான் தான் உண்டாக்குகிறான் அப்படின்னு இருக்கு. ஆக அவனுடைய லீலா சக்கரத்துல இதெல்லாம் அந்தர்கதமாக இருக்கு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் விசாரங்கள் எல்லாம் நிறைய என்னென்னவோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இத சாஸ்திரமே சொல்றது. 2 ஸ்லோகம் இப்போ. அதாவது சர்வோபாதி நிர்முக்தம் க்ஷேத்ரஜ்ஞம் பிரம்மணி நிஷேயத் ஏதத் ஞானஞ்ச ஜ்ஞேயஞ்ச சேஷேண்யோ கிரந்தபுஸ்தரஹ. ஜீவாத்மாவை மொத்தமாக பரமாத்மான எம்பெருமானிடம் நாம் சமர்ப்பிக்க வேண்டும். அவன் தான் சேஷி, அவன்கிட்ட ஒப்படைக்க வேணும். இதுதான் ஞானம். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். சேஷன்யோ கிரந்த விஸ்தரா, இது தவிர மற்ற எல்லாம் வருமா வளவள பேச்சு. கிரந்தத்துல நிறைய வளவள பேச்சு இருக்கும் இல்லையோ, அதனுடைய சாரம் இதுதான். ஜீவாத்மாவை அதற்கு உரியவனான பரமாத்மாவிடம் ஒப்படைத்து விடு, சமர்ப்பித்து விடு. இது தக்ஷ ஸ்மிருதியில தக்ஷர் சொல்ற வாக்கியம். இன்னொரு வாக்கியம் மகாபாரதத்துல வேதவியாசர் சொன்னது. சர்வம் ஜிஹ்வம் மிருத்யுபதம் ஆர்ஜவம் பிரம்மண பதம் ஏதாவா ஞான விஷய கிம் பிரலாப கரிஷ்யதி அப்படின்னு. இதுவும் ஞானசாரம் இதுதான். இதே மாதிரி ஒரு விஷயம்தான் அங்கேயும் சொல்றேன். நேர்மையா நடக்கணும், நேர்மை தவறினால் பாபம், நேர்மையா நடந்தா நல்லது அப்படின்னு சொல்றேன். இங்கேயும் இதான் ஞானசாரம்னு சொல்றேன். இப்ப நேர்மையா நடக்கிறதா என்ன கேட்டா உரியதை உரியவரிடம் ஒப்படைத்து விடுதல். திருடி விஷயம் இருக்கோம் இல்லையோ, ஆத்மாவை அதை பெருமாள் கிட்டே ஒப்படைத்து விடுதல். இதுதான் ஞானசாரம். ஏதாவத் ஞானசாரம்லாம் சொல்றதை வச்சு இங்கேயும் சொல்றார் ஏதாவத் ஞானசாரம் அப்படின்னு. ஏதத் ஞானம் இருக்கும் இல்லையோ. நகலு தவ சதிருஷாபியதிகாக, எம்பெருமானுக்கு சமமானவரும் உயர்ந்தவரும் கிடையாது அப்படிங்கிறது பல இடத்துல இருக்குன்னு சொன்னேன். வேதம் முதலானது எல்லாம் இருக்கு. நதத் சமஸ்சாபியதிகச்ச வித்யதே அப்படின்னு வேத வாக்கியம். நாத துவமேவ சர்வலோக சரண்யா, துவமேவ நீர் ஒருத்தந்தான் சர்வலோகத்துக்கும் சரண்யன். ஏன்னா உனக்கு சமமானவர் யாரும் கிடையாது இல்லையோ. அதனால ஏதாவத் ஞானசாரம் இதி ஞாத்தும் திரிதசநாத இதர சிந்தா. ஜீவாத்மா எப்படி இருப்பான்னா, ஜீவாத்மா ஞானஸ்வரூபமா இருப்பான். ஜீவாத்மா எந்த அளவு இருப்பான்னா அணு அளவு சின்னவனாக இருப்பான். இது மேல நிறைய இருக்கு. ஜீவாத்மா எத்தனை நாள் இருப்பான்னா முடிவே இல்லாமல் நித்தியமா இருப்பான். அப்படிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் சாஸ்திரத்துல சொல்றான். நம்ம ஆச்சாரியெல்லாம் என்ன சொல்றா, இதெல்லாம் இருக்கட்டும், முக்கியமான விஷயம் ஜீவாத்மா யாரா இருப்பான், யாரா இருப்பான்னு தெரியணும் இல்லையோ. எப்படி இருப்பாங்கிறதெல்லாம் இருக்கட்டும், யாரா இருப்பான். யாரா இருப்பான்னா என்ன அர்த்தம் கேட்டா, ஒருத்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன், என்ன உங்களுக்கு ஒரு தம்பி இருக்காரா அப்படின்னா, ஆமா எனக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா, அவர் பெரிய உத்தியோகத்துல ஆபீசரா இருக்கார் அப்படின்னு சொல்றான் இல்லையா. அவ உனக்கு உங்க மகன் இருக்காரா, இருக்கார், என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா அவர் படிச்சுட்டு இருக்கார், ஏதோ ஒண்ணு சொல்றா இல்லையோ. அந்த மாதிரி ஜீவாத்மாவானவர் எந்த அளவு இருக்கார் அப்படின்னா அணு அளவு இருக்கார். சரி, எந்த ஸ்வரூபத்துல இருக்கார் அப்படின்னு கேட்டா ஞான ஸ்வரூபத்துல இருக்கார். சரி, ஜீவாத்மா என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டா பெருமாளுக்கு சேஷமா இருக்கார், பெருமாளுடைய தாசரா இருக்கார். இதுதான் என்னவா இருக்காருங்கிறதுக்கு ஆன்சர். இதுதான் முக்கியம்ங்கிறார். பெருமாளுக்கு சேஷன் தாசன்கிறதா ஏதாவத் ஞானசாரம். இதுக்காகதான் அணு அளவு இருக்கிறதெல்லாம் சொன்னதெல்லாம் அதுக்காக தான். ஏன்னா ஞானசாரம் இதுதான். ஏன்னா அவன் ரொம்ப ஜீவாத்மா அணு அளவா இருக்கான், ஞானஸ்வரூபமா இருக்கான், அதெல்லாம் இருக்கட்டும். முக்கியமானது பெருமாளுக்கு தாசன், பெருமாளுக்கு சேஷன். அந்த மாதிரி மற்ற எல்லாம் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக, இது ஞாத்தும் இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மற்ற விசாரங்கள்லாம். உதாரணமா சொல்றேனே, ஜீவாத்மா அணு அளவா இருக்கான்னு இல்லையோ,
அதனால அணு அளவா இருக்கிற அப்படின்னால என்ன ஆகுதுன்னு கேட்டா பிரணவத்துல மகாரத்தினால ஜீவாத்மாவை சொல்ல முடியுது. இன்னும் ரொம்ப சின்னதுன்னு ஒரு அர்த்தம், ஞானஸ்வரூபம்னு ஒரு அர்த்தம், இதெல்லாம் ஜீவாத்மாவை சொல்றது. அகாரத்தினால பெருமாளை சொல்றது. ஆக பெருமாளுக்கு தாசன், மகாரார்த்தோ ஜீவஹா அப்படின்னு வரும். அப்போ அகாரமான பெருமானுக்கே இந்த மகார வாச்சியனான ஜீவன் சேஷமா இருக்கான்னு அர்த்தம். இப்ப இந்த மகாரம்ங்கிறது ஜீவாத்மா. ஏன்னு கேட்டா அணுவா இருக்கிறபடினாலே ஞானமா இருக்கிறபடினாலே எல்லாம் சொல்ற முடியும். அதனால இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் இருக்கு. புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா சேஷன், பரமாத்மாவுக்கு சேஷன் ஜீவாத்மா அப்படிங்கிறது தான். அதனால மற்ற சாஸ்திரங்கள் மொத்தமும் இருக்கட்டும். அதனாலே அவசியம் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஜீவாத்மாவானான் பரமாத்மாவுக்கு தாசன்னும் பரமாத்மாவுக்கு சதிருஷமோ அதிகமோ உயர்ந்தவரோ யாரும் கிடையாது அப்படின்னு. ஏதாவது ஞானசாரம் ஏத ஞானம் அப்படின்னா வரும். இதுதான் ஞானம். நகலு தவ சதிருஷாபியதிகாஹ நாதத்வமேவ சர்வலோக சரண்யஹ ஏதாவத் ஞானசாரம் இது ஞாத்தும் திரிதசநாத இதர விசிந்தா. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக மற்றதெல்லாம் போன ஸ்லோகத்துல இப்படிதான் சொன்ன. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு கேட்டான்னா எல்லாம் அச்சுதன் எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மற்றதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். அந்த மாதிரி பாயி பனிந்த உராகிவ அப்படிங்கிற ஸ்லோகம் நாம நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.